இந்த நாளில் மோசேனுடைய ஜெபத்தை குறித்து பார்க்க போறோம். அல்லேலூயா. டுடே டாபிக் மோசஸ் பிரேயர். மோசேனுடைய ஜெபம். டுடே we want to learn something from the prayer of Moses prayer. மோசேனுடைய ஜெபத்திலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் அப்படின்னா, நான் வாசித்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், மோசே எதை ஜெபிச்சாலும் ஆண்டவர் உடனே அடுத்து சொல்றாரு, ஓகே மோசே, உன் சத்தத்தை கேட்டேன், அல்லேலூயா, உன் வார்த்தைகளின்படி செய்கிறேன். எப்படி? உன் வார்த்தைகளின்படி. எனக்கு ரொம்ப ஷாக்கா போச்சு. மோசே எதை ஜெபிச்சாலும் ஆண்டவர் உடனே சொல்றாரு. அதை வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனுடைய 17ஆம் வசனம் பாருங்க. எதனுடைய 17? சொல்லவே இல்லை. யாத்திரை 33வது அதிகாரம். அதுதானே போன வாரம் நம்ம போன நேரத்துக்கு பார்த்தோம். மோசே எங்க ஜபிக்கிறாருன்னா 12வது வசனத்திலே ஜபிக்கிறார். 12வது வசனம் பாருங்க. எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. இப்படி அவர் ஜபிச்ச உடனே 17வது வசனத்துல கர்த்தர் ரீப்ளே பண்றாரு பாருங்க. அடுத்து உடனே இமீடியட்டா என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எப்போதும் நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே. ஒரு மரத்து பேச இல்லை, ஒரு டிமாண்டே இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. என்ன சொல்றாரு? நீ சொன்ன நமக்கு இந்த நம்முடைய ஜெபங்களும் இந்த மாதிரி மாறும். அல்லேலூயா. நம்ம ஜெபிச்ச உடனே நம்ம பாட்டு தான் போடணும். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைச்சா போதாது. மோசையை பார்த்து சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தையின்படியே. அது மட்டும் இல்ல, இன்னும் பல இடங்களை நான் பார்க்கும்போது ஆமே ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, உடனே சொல்லுவார் ஆமே ஸ்தோத்திரம். ஆமேன். அடுத்து மோசே ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? கேட்கறது பதில் கொடுப்பார். சரி, அதை பார்க்கலாம். முதலாவது 12வது வசனத்தை பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்பேன் என்று எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னது உண்டே. மோசேக்கு இப்ப ஒண்ணுமே தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியல. கர்த்தர் என்ன சொன்னாரு இப்படி தெரியல. ஆனா அவர் என்ன சொன்னா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை எடுத்து அவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் சில வேளையில, மோசே பல வேளையில ஆண்டவருக்கே புத்தி சொல்ற மாதிரி ஜெபிப்பார். இப்படி நம்ம ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை அவருக்கு நினைப்பூட்டும்படி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. இன்னும் ஒரு இடத்துல மோசே என்ன செய்யறாருன்னா, இதுக்கு 32வது அதிகாரத்துல மோசே ஒரு ஜெபம் பண்றார். 32வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, 32:1 பாத்தீங்கன்னா, மலையின் மேல மோசே இருக்கிறார் 40 நாள். இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, 32:1 பாத்தீங்கன்னா, மலையின் மேல மோசே இருக்கிறாரு 40 நாள். இந்த ஜனங்கள் மோசே என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆரோன்ட்ட சொல்லி ஆரோன்ட்ட ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சிடறாங்க. அந்த கற்றுக்குட்டியை செஞ்சு அவங்க எல்லாரும் ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அதற்கு முன்னாக பலியிட்டு சாப்பிட்டு புசிச்சு நடனம் ஆடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நிமிஷத்துல நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். என்ன செய்ய போறாரு தெரியுமா? அங்க எங்க தெரியுமா? ஸ்தோத்திரம், பலிபீடத்தை கட்டி போனார்கள். ஸ்தோத்திரம், புசித்து பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. 32:6. அதிகாலையில் எழுந்து அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்,
அவர்களுக்கு நான் சீக்கிரத்தில் விட்டு விலகினார்கள். கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு என்றார்கள். அப்போ அதுக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல், நான் இவர்களை அழித்து போவும், நீ என்னை விட்டுவிடு. எப்படி சொல்றாரு? இதை தான் அடிக்கடி சொல்லுவேன். நீ என்ன தடை பண்ணாத. இப்ப யாரு தடை பண்ணி நிக்கிறது? இப்ப திருக்கோயிலூர் அழிக்காம யாரு தடை பண்ணி நிக்க முடியும்? இந்த கதை நமக்கு தெரியாத. நம்ம எப்படி அட்டகாசம் பண்றான் போட்டு தள்ளும். 4 பேரை போட்டாதான் 4 பேர் திருந்துவான். மோசே பாருங்களா, கர்த்தரே பிடிச்சு நிக்கிறாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில யார் நிக்கிறா? ஆண்டவருக்கு கோபம் முழுதான். ஆண்டவருக்கு கோபம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தானே. ஒரு நிமிஷத்துல பூமி காணாம போயிடும். அவருடைய கோபத்துல பூமி எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் ஆண்டவருக்கும் மோசேக்கும் வேற வேலையே இல்லை. 2 பேரும் உட்கார்ந்து நம்ம எப்படியெல்லாம் இவங்களுக்கு செய்யலாம். யாருக்கு வேண்டி பேசிட்டு இருக்காங்க? யாருக்கு வேண்டி பேசுறாங்க? இந்த ஜனங்களுக்கு வேண்டிதான். அவர் தன் சொந்த விரலினால, கர்த்தருடைய விரல்ல கற்பலையை எழுதி கொடுக்கிறார். யாருக்கு வேண்டி? இவங்க கீழே என்ன அட்டகாசம். நமக்கு சில வேளையில கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை பரலோகத்துல உருவாக்கி கொண்டிருப்பார். நம்ம இங்க என்ன பண்ணிடுவோம்? ஜாக்கிரதையா இருங்கள். பல நன்மைகளும் உங்க வாசல் படியில வந்துட்டு திரும்ப போயிருது. பல நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உருவாக்கப்பட்டு, இன்னைக்கு கூட சில நன்மைகள் உங்களுக்காக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த காலை வேளையில, என் பிள்ளைங்க 18 நாளா வருது, இன்னைக்கு போய் அட்டகாசம் பண்ணிடாதீங்க. இல்லையா? இன்னைக்கு போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சுறாங்க. இன்னைக்கு போய் டிவி பட்டி முன்னாடி உட்காந்துடாதீங்க. காலையிலும் மாலையிலும் ஆராதனை, மத்தியானம் சீரியல். உங்களுக்கு செய்யணும்னு அவர் விரும்புறாரு, உங்களுக்கு தரணும்னு அவர் செய்யறாரு. ஆனா நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச மாதிரி பல தீமைகளை செஞ்சு நம்ம உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது யாரு சொல்லுங்க? நல்லா சொல்லுங்களா? காலையில அப்படிதான் தூக்கம் வராம இருக்கும். இல்லையா? ஆமா, நம்முடைய ஆசீர்வாதங்களை யாரு கெடுக்கிறா? நாம தான் கெடுக்கிறோம். நம்ம வேற யாரும் கிடையாது. ஏன்னா என் குடிகார புருஷன் கெடுத்துட்டான், என் அப்பா அம்மா கெடுத்துட்டா, ஒருத்தரும் கிடையாது. உன் ஆசீர்வாதத்துக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயும் கர்த்தரும் உட்கார்ந்து, பாவம் அந்த மோசே தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்து ஆண்டவர் கேட்டு எழுதுறாரு. இந்த ஆதியா யாத்திரா லேவர என்ன உபாவம் புஸ்தகத்தை வாசிக்கவே நம்ம கஷ்டமா இருக்கு. இதை எழுதினவருக்கு என்ன கஷ்டம்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படிதான் இதெல்லாம் அவருடைய மைண்ட்ல இருந்துச்சோ, எப்படிதான் இதெல்லாம் எழுதினாரோ, ஒண்ணு இதுல எழுதினவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் செஞ்சா இவர்கள் என்ன பண்ண? தங்களை கெடுத்து கொண்டார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தரை இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 5வது வசனம் பாருங்க. 5வது வசனம் கடைசி பகுதி. ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார்கள். கண்டுகுட்டி யாரு? இவங்க வேற பேர் ஒண்ணும் சொல்லல, பாகால சொல்லல, அஸ்தரோத்தை சொல்லல, இல்லைன்னா வேற. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எகிப்துல கடந்தான் பல வருஷமா. எகிப்துல முழுவதும் அவங்களுக்கு பார்க்கும்படி தெய்வர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? பார்க்கறதுக்கு கன்றுக்குட்டி, பாம்பு, அது இதுன்னு நிறைய தெய்வங்கள் இருக்கு. இப்ப பார்த்தா நமக்கு மட்டும் கவலை. இவனுக்கு நான் சொன்னேன்ல, நமக்கு மட்டும் என்ன இல்ல? ராஜா இல்ல. இப்ப நமக்கு மட்டும் பார்க்கும் கர்த்தர் தான் ஐயா, நான் ஒத்துக்கொள்ளுகிறோம். எங்க அந்த கர்த்தர்? அவர் எப்படி இருப்பாரு? சரி, ஆரோன்ட்ட போய் நிக்கிறாங்க. ஆரோன், எங்களுக்கு இப்போ நீ செய்யணும். ஆரோன் கேட்டான், கழுத்துல காத்துல கிடக்கிறதெல்லாம் கொடுங்க. எல்லாரும் கலட்டி கொடுத்தாங்க, அக்னியில போட்டாங்க, கன்று குட்டி வந்துச்சு, செஞ்சுட்டாங்க. சூப்பரா. இப்போ சாட்டிஸ்ஃபை. இங்க நாம நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரை பார்க்கல, இயேசுவை நான் பார்க்கணும். இதான் பிரச்சனை. அவர் என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். ஏதாவது இருக்கணும். பாஷா இங்க ஏதாவது வைங்க, எங்களுக்கு உங்களுக்கு ஜெபிக்க முடியல, ஏதாவது இருந்து நான் தொட்டு பார்க்கணும். இந்த நம்ம கிறிஸ்டியானிட்டியில மாதா சிலை வச்சிருப்பாங்க பாருங்க, இயேசுக்கு சிலை. அது பார்த்த உடனே நமக்கு ஒரு டச், ஒரு கனெக்ஷன் உண்டாயிரும். இல்ல, அதை பார்த்த உடனே என்ன உண்டாயிரும்? ஏன் நம்ம கனெக்ஷன் உண்டாவல?
ஆண்டவரை பார்க்க முடியல. இஸ்ரேல் ஜனத்துக்கு இதே பிரச்சனை தான். நமக்கு என்ன பிரச்சனையோ இதே பிரச்சனை தான் அவனுக்கு பார்க்க முடியல. சத்தம் எல்லாம் கேட்டேன், இப்பதான் கேட்டேன். 40 நாளுக்கு முன்னதான் என்ன கேட்டாரு, என்ன கேட்டாங்க? மகா இடி முழக்கத்தோடு கர்த்தர் பேச, எல்லாம் ரைட்டு தான். எங்க அவர் இருக்காரு? அவரை பார்க்கணும். கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இவன் கடந்த எகிப்துல இருந்துச்சு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் ஒரு நாள் விக்கிரக ஆராதனைக்காரலா இருந்தோம். விக்கிரகங்களை விட்டு தான் பிரிந்து வந்தோம். இங்க யாரும் எப்படி இல்ல, ஆமா, இயேசு கிறிஸ்துவ இடத்துல இருந்து கிறிஸ்டியானிட்டியை கற்றுக்கிட்டவங்க. ஒரு 2 தலைமுறைக்கு முன்பதாக நம்ம எல்லாருடைய உள்ளையும் என்ன ஊறி கிடக்கு தெரியுமா? விக்கிரக ஆராதனை ஊறி கிடக்கு. இதை எல்லாவற்றையும் முற்றுமாய் துடைத்து அகற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. உங்கள் வீடுகளுக்குள்ளே சில பண்டிகைகளிலே, உங்கள் வீடுகளுக்குள்ளே சில காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நீங்களும் செய்து விடுகிறீர்கள். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல் என்று மறுபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய காரியங்களை மேற்கொள்ளுங்கள். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லாம் கண்டுகுட்டி கர்த்தர் சொல்ல, ஒரே நிமிஷத்துல எனக்கு கோபம் வருகிறது. மோசே தள்ளு, மோசே விட்டு, மோசே. நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தர் அடிக்க போகும்போது ஒருத்தர் வந்து பிடிச்சு நிற்பான், என்ன விட்டு, என்ன பண்ண போற? இதே கதை தான் மோசேக்கும் யாருக்கும். நினைச்சு பாருங்களேன், இமேஜின் பண்ணவே முடியல. மோசே எல்லாம் தூசியா துரும்பா. த பவர்ஃபுல் பர்சன் மோசே. தேவன் எவ்வளவு பெரிய ஆள் இல்ல, வானமன சிங்காசனம் திம்மாதுண்டு. மோசே பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 10வது வசனத்துல, என்னை விடு, நான் உன்னை என்ன ஆக்குவேன். அவனுக்கு மனசை செக் பண்ண. நம்மனா என்ன பார்த்து சொன்னாருன்னா, ஆண்டரே, ஓகே ஆண்டரே, போ ஆண்டரே, போயிட்டு வாரும், நான் இங்கே வெயிட் பண்றேன், நான் கீழே வரல, நான் இங்கே இருக்கேன், நீர் முடிச்சுட்டு வாரும். மோசேனுடைய அந்த மனசை பார்த்தீங்களா? இது நமக்கு வேணும். மோசே என்ன சொல்றா தெரியுமா? மோசே தேவனுக்கு அங்க ஒரு ஜெபம் பண்றாரு. மோசையோட ஜெபம் இங்கதான். ஆமே 11 வசனம் பாருங்க. மோசே தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பண்ண உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது. என்ன ஒரு கேள்வி! ஆற்ற என்ன மாதிரிப்பட்ட ஆளு பாருங்க மோசே. ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் தெரியாதா ஏன் பற்றி எரியுதுன்னு? ஏன் கண்டுக்குட்டியை செஞ்சுட்டாங்கன்னு அதான் ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. சீக்கிரமா என் வழி விட்டுவேன், இதோ நான் கொல்ல போறேன் சொல்றேன். அது பற்றி எரிகிறது என்ன? சில வேலைகள் இதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது. ஆமா, எல்லா சேட்டையும் பண்ணிட்டு ஆண்டோட கேள்வி கேட்டா பிச்சு போடுவாரு, தொலைச்சு போடுவாரு. மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. நம்மளும் நானும் இன்னைக்கு போய் ஆண்டோட கேள்வி தயவு செய்து தொடங்கிறாதீங்க. மோசே கேட்கிறாருன்னா, மோசே தேவனுடைய சிநேகிதன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜெபம் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து நான் இப்ப உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் எல்லாம் மிகவும் ஒரு என்ன காரியம் சொல்லுங்க? ஒரு 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 பெரிய காரியம், பெரிய ரகசியம். இதெல்லாம் எடுத்தோடனே பண்ண தொடங்கணும். நம்ம மோசே தேவனுடைய சிநேகிதன். எபிரேய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்குது, பார்வோன். மோசே இழந்த காரியம் கொஞ்ச நெஞ்சவங்கள் கிடையாது. மோசை விட்டு வந்த காரியங்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் மோசே. அல்லேலூயா. மோசே எதை தெரிந்து கொண்டான் ஐயா? நாம் இன்றைக்கு எதை? ஏன் ஆண்டவர் மோசேயின் ஜெபத்திற்கு நீ உன் வார்த்தையின்படி செய்வேன், உன் வார்த்தையின்படி செய்வேன் சொல்ல காரணம் என்ன சொல்லுங்க? உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து விடுங்கள். உங்களுக்குன்னு இந்த உலகத்துல எந்த சந்தோஷம் இருக்கக்கூடாது. இந்த உலக காரியத்துல மாயையில சந்தோஷம் இருக்கக்கூடாது. டிவி பெட்டியில சந்தோஷம் இருக்கக்கூடாது. மொபைல் போன்ல சந்தோஷம் இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைங்க வேற யார்ட்டையும் பேசுறதுல சந்தோஷம் இருக்கக்கூடாது. ஏசப்பாட்ட பேசுறதுல மட்டும் சந்தோஷம் இருந்தா நீ ஜெபிச்சா கர்த்தர் அடுத்த நிமிஷம் சொல்லுவான், செய்யற மோசே, அவன் பேரை சொல்லு, செய்யற சுபின்னு, செய்யறேன்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நான் ஜெபிச்ச உடனே பதில் வரணும்? அல்லேலூயா. அதுக்கு இந்த உலகத்தில் உள்ள அந்நிய பாவ சந்தோஷங்களை நீங்கள் விட்டு பிரியணும். அல்லேலூயா. இதுதான் கஷ்டம். இதுவரைக்கும் சொன்னது நல்ல காரியம், இப்ப சொன்னது கெட்ட காரியம். இந்த உலகத்திலே அந்நிய மாயை சந்தோஷங்களை நீங்க அனுபவிச்சுட்டு அடுத்து போய் ஜெபிச்சா ஆண்டவர், நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னவர் திருப்பிக்குவாரு,
வந்துட்டான் பாரு, என்ன ஜெபம் பண்ண போ இந்த பக்கம். ஆண்டவர் திட்டுவார், என் வேதத்தை மறக்கக்கூடிய ஜெபம் எனக்கு அருவருப்பானதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சிலருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. எல்லாவற்றையும் செஞ்சுட்டு அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஜெபம் தான் இருக்கு. எல்லா பாவத்தையும் நான் செஞ்சுட்டேன், இன்னைக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன். அப்ப நீங்க போயிட்டு ஆண்டவரே நீ உன் கோபம் எழுகிறது என்ன அப்படின்னு கேட்க முடியுமா? அப்ப ஒரே ஒரு பாவிதான். அப்போது ஒரே ஒரு ஜெபம், நான் பாவி ஆண்டவரே, இந்த ஜெபம் மட்டும் தான் பண்ண முடியும். என் பாவி என் மேல இரக்கமாயிரு, என் பாவத்தை அதுதான் பண்ண முடியும், அதெல்லாம் வேற எதுவும் பண்ண முடியாது. அப்ப கூட ஆண்டவர் யோசிச்சுதான் செய்வார். ஆனால் மோசே போல நீங்க இருந்தா சொல்லுவார், உன் வார்த்தையின்படி. ஏன் தெரியுமா? அவன் தன் எல்லா பார்வோனுடைய வீட்டுல சாப்பாடு, வஸ்திரம், எது வேணாலும் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் அதை விட்டு கர்த்தருக்காய் 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். அல்லேலூயா. எத்தனை வருஷம் சொல்லுங்க? பொறுமை உள்ள மோசே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் மோசே மாதிரி சார்ந்த உள்ளவன் ஒருவன், என் கர்த்தருடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவன் யாரு? என்ன குவாலிட்டி பாருங்க மோசைக்கு. உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? ஒவ்வொருத்தரை பார்த்து நான் கொஸ்டின் கேட்க போறேன். உங்களுக்கு என்ன பேர் தேவன் தருவார்? கோவக்கார சுபின். உங்களுக்கு என்ன பேர் தருவாரு மோசே? மோசைக்கு கொடுக்கிற பேரு 2 குவாலிட்டி. ஒண்ணு சாந்த குணமா. எனக்கு ஒரு புரியவே இல்லை. கோவத்துல கற்பரையை போட்டு உடைச்சாரு, கண்மலையை அடிச்சாரு. இவருக்கு எப்படி சாந்த குணம்? நம்மளால ஒண்ணும் என்னால யோசிக்க முடியல. கற்பரை அடிச்சாரா, உடைச்சாரா இல்லையா? அதுக்கு தண்டனை ஆண்டவர் கொடுத்தாரு. வா மறுபடியும் ஒண்ணு பிரச்சனை, நீ இன்னும் வேணா உடைச்சுக்கோ மோசே, 40 நாள் இருந்து வாங்கிட்டு போ, இதையும் கொண்டு வேணாலும் உட, பிரச்சனை இல்லை. மறுபடியும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும். நாம் கோவப்படுகிற ஒவ்வொரு தருணங்களிலும் நம்முடைய மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? இந்த பிள்ளைங்க கடற்கரை மணல்ல வீடு கட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? அலை வாரது வரைக்கும் வீடு அழகா இருக்கு. அலை வந்துருச்சுன்னா சோர்ந்து போகாத, மறுபடியும் கட்டு. பல ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கோபத்தினாலும், பல ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சுய காரியங்களால இழந்து போகிறது. ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கிறாய். மறுபடியும் ஒன்னேந்து நீங்க பண்ணணும். ஒன்னேந்து என்ன செய்யணும்? இந்த 40 நாள் இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு நான் இதெல்லாம் விட்டுருப்பீங்க. மறுபடியும் ஒரு முறை அந்த பாவத்தை செஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்து 40 நாள் அதிகாலை வா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே போய் பண்ணுங்க. இந்த 18 நாள் வந்திருக்கீங்க, இன்னைக்கு போய் சேட்டை பண்ணீங்கன்னா 18 நாள் கேன்சல், மறுபடியும் ஒன்னே தொடங்கு. யாருடைய ஆசீர்வாதம் கெடுத்து போகுது? மோசே பாத்தீங்களா? ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, 40 நாள் இருந்தேன் இல்ல, மறுபடியும் வர. அந்த கதையே நடக்காது. மறுபடியும் 40 நாள் 80 நாள். மோசே கஷ்டமா இருந்திருக்குமா இல்லையா? நான் அதிகமா உபவாசம் இருப்பேன். இருந்து பார்க்கும்போது ஆண்டவரை எப்படி ஆண்டவரே அந்த மோசே இருந்தாரு, என்னால முடியல ஆண்டவரே. உபவாசம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க. அத மாதிரி ஒரு கஷ்டம் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அதிகமா உபவாசம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் பலன் தருவார். என்னுடைய சந்தை எப்படி மோச இருந்தார்? தண்ணி குடிக்க, நம்ம தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கிறோம். தண்ணி குடிக்காம, அது ஒரு கிருபை. உபவாசம் இருக்க கிருபை நீங்க கேட்கணும் கர்த்தர்ட்ட. அல்லேலூயா. இங்க இதுவரை நான் உபவாசமே இருந்ததில்லைன்னு சொல்றோம். கை தூங்க பாப்போம். என்ன உபவாச கூட்டத்துக்கு வெள்ளிக்கிழமை வந்தேன்னா இந்த கதையெல்லாம் ஒரு நாள் முழுவதும் நான் உபவாசம் இருந்திருக்கேன். இருக்கீங்களா? ஒரு நாள் முழுவதும், 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் உபவாசம் இருக்கணும். முடிஞ்சா இன்னைக்கு காலைல சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க. ஐயோ சுத்தி வளைச்சு வந்துடுறாரு, இன்றைக்கு போய் சாப்பிடாதீங்க. இன்றைக்கு முழுவதும் போய் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு உட்கார்ந்துருங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காய் எதையாலும் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் உபவாசிங்க. ஆமென். இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க, கூப்பிடுங்க. மோசே உபவாசித்து தான், தியாகம் செய்யாமல் எதுவும் கிடைக்காதுமா. கிறிஸ்டியானிட்டியே ஒரு தியாகத்தில் உருவானது. இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி சம்பாதிச்சா சொல்லுங்க? அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் ஈஸியா நம்மை சம்பாதிக்கல. எப்படி சம்பாதிச்சார் சொல்லுங்க?
எப்படி சம்பாதிச்சார்? அவர் சிலுவையிலே ரத்தம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சார். நீங்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி கஷ்டப்பட்டு தான் ஒண்ணு செய்ய முடியும். உபவாசம் இருங்க. மோசே 40 நாள் இருக்கிறார் கர்த்தருடைய சமூகத்துல. நீங்க சொல்லுங்க உடம்பெல்லாம் கெட்டு போயிடும், அது கெட்டு போயிடும். உண்மையா பாருங்களா, மோசே தான் பைபிள்லயே நோயே இல்லாத, வயசே ஆவாத, பலவீனமே இல்லாத ஆளு. அல்லேலூயா. காலேப்பு கூட எனக்கு வயசாச்சுன்னு சொல்றாரு 80 வயசுல, 85 வயசுல இல்ல. ஆனா இதோ நான் இது வாலிபன் அதே வேலை எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா மோசேக்கு அவன் கண் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குன்றவில்லை. அப்படியே மலை மேல யாரு இறங்குற ஆளு முட்டி தேஞ்சு போயிருக்கணும். நம்ம சொல்ல முழங்காலன்னா முட்டி தேஞ்சிரும். மோசேக்கு தேவையில்லை முட்டி. வாழ்நாள் எல்லாம் நல்லா பாருங்களா, 40 வருஷம் தான் நல்லா இருந்தாரு, நல்லாவும் இல்ல அரண்மலை. அடுத்து 40 வருஷம் ஆடு மேய்ச்சா என்ன உட்கார்ந்தா இருப்பாங்க? ஆடு மேய்க்கிறவன் காலு தேஞ்சே போயிரும். அடுத்து 40 வருஷம் ஒரே நட. அடுத்த மலையேற்றம், என்னது மலையேற்றம். ஆனால் மோசேயினுடைய பலன் கொண்டு போகவில்லை. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் ஜெபிக்கிறத பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனாவது 32வது அதிகாரத்துல பாருங்க, கோபம் எழுகிறது என்ன, அது மட்டும் இல்ல, அடுத்து கருத்தா ஜெபிக்கிறார். 12ஆம் வசனம் பாருங்க. பூமியின் மேல் அப்பொழுது 14 வசனம் பாருங்க, இப்படி ஜபிச்ச உடனே அல்லேலூயா. எப்படிப்பட்ட மோசே ஜபிக்கிற ஜபம் எல்லாம் எனக்கு விருப்பம். ஆண்டவர் இந்த மோசே மாதிரி ஜெபம் பண்ணணும். ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்றாருன்னா உடனே பதில். ஆமால எவ்வளவு ஜெபம் பண்றல, கிடைக்குதா பதில்? இன்னைக்கு நீங்க மோசையின் ஜபத்தை கற்றுக்கொள்ளுங்க. மோசே சீக்கிரட்டே நான் இவ்வளவு நேரம் சொன்ன காரியங்கள் தான். உண்மை உள்ளவன், அடுத்து சாந்த குணம் உள்ளவன், அடுத்து அந்நிய பாவ சந்தோஷங்களை வெறுக்கிறவன். இந்த 3 காரியங்கள். அடுத்து ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் மோசே 3 சொன்ன. இப்ப என்ன சொல்லுங்க? முதலாவது உண்மை உள்ளவன், 2வது சாந்த குணம் உள்ளவன், 3வது அந்நிய பாவ சந்தோஷங்களை மாயைகளை வெறுக்கிறவன் மோசே. நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு மோசே ரொம்ப பிடிக்கும். மோசே இப்ப நேற்றைக்கு நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை யோசிச்சேன். பழைய ஏற்பாடுல அவன் 10 கல்யாணம் 20 கல்யாணம் பண்ணான். ஆனா மோசே பாருங்களா, கல்யாணம் பண்ணினதே எத்தியோப்பிய ஸ்திரீ. அப்ப இப்போ ஒரு ஆசை வந்திருக்கணும்ல, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள வந்துட்டேன், இங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம். அது 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 அக்ரியா இருந்துச்சு, அது தப்பு கிடையாது. ஆனா மோசைக்கு அதுக்கு டைமே கிடையாது. அது தப்பு கிடையாது. ஆனா மோசைக்கு அதுக்கு அவன் மனைவி கூட இங்க மனைவி பிள்ளைகளை பற்றி எழுதவே இல்லை. மோசைக்கு அதுக்கு என்ன இல்ல, நம்ம இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு தன் சரீரத்தினுடைய எந்த ஒரு ஆசைக்கு மேலே ஆசையே இல்லை. அவனுக்கு எதுவுமே இப்படிதான் இருக்கணும் ஒரு ஊழியக்காரன். பழைய ஏற்பாடுல தாவீது நிறைய கல்யாணம், ஆபிரகாம் கூட கேத்துராள்னு கல்யாணம் பண்ணனா, அடுத்த சில ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணனா. ஆனா இந்த மோசை எடுத்து பாருங்களா, நம்ம சொல்ல ஈசாக்கு மட்டும் தான் ஒரே மனைவின்னு சொல்றோம், மோசைக்கு ஒரே மனைவி. அல்லேலூயா. அதுவும் யாரு? எத்தியோப்பிய ஸ்திரீ. யோபுக்கும் ஒரே மனைவி. இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் நம்மளும். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், மனைவிகளை குறித்து பேச வரல. நான் பேச வர்றது இந்த சரீரத்திற்கு ஒன்னும் அவசியம். உபவாசம் இருக்கிறவனுக்கு இந்த சரீரத்துக்கு ஆசை இருக்காது. எவன் உபவாசம் இல்லாம இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு சரீர இச்சைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், சரீர இச்சைகளை ஜெயிக்கணும் விரும்புறீங்களா? அதனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி விரும்புறீங்களா? உங்களுக்கு சொல்லுங்க, உபவாசம் இருங்க, கெட்டு போக மாட்டீங்க. ஒரு நாளுக்குள்ள இருங்க, உன் சரீரத்தை கர்த்தர் சாகடிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்படி ஆசை இச்சைகளை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நமக்கு வேற ஆசைகள் வராது. மோசே பாருங்களா, ஏன் மோசே இஸ்ரவேல் ஒரு குமாரத்தியை விவாகம் பண்ணினா என்ன?
அது லீகல் தானே, கர்த்தர் அதை ஏற்று. எனக்கு கர்த்தர்ட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லப்பா, இருக்க மனைவி பிள்ளைகளை பார்க்கறதுக்கே நேரம் இல்லப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு கர்த்தர்ட்ட பேசுறதுக்கு? ஆமா, எனக்கு கர்த்தர்ட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லை. அந்த நேரம் இல்லை, அவரோடு கூட நேரம் செல்ல. மோசே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இப்ப நம்ம எடுத்த வசனத்துக்கு வந்துடலாம். ஆமே சோதரி. இப்போ 33வது அதிகாரம் வாங்க. 33வது அதிகாரத்துல அப்புறம் சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த காரியங்களை நான் உங்களுக்கு காமித்து கொடுக்கிறேன். அதனுடைய 13வது வசனம் 13வது வசனம் இல்ல 12வது வசனத்திலேயே செகண்ட் பார்ட்ல பி பகுதியிலே என்ன சொல்றார்? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரோ, அல்லனால் எனக்கு வாக்குத்தத்தமே இல்ல, மோசேக்கு நீ இப்படி சொன்னீரே எனக்கு சொல்லுமாண்டே, வசனங்களை எடுத்து ஜெபியுங்கள். எழுதிக்கொள்ளுங்க. ஆமென் சோத்ரம். இப்போ இந்த மோசேயின் ஜெபத்துல பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. ஆமென். வசனங்களை கொண்டு ஜெபியுங்கள். என்ன சொல்லுங்க? வசனங்களை எடுத்து ஜெபியுங்கள். ஏதோ உங்க சுய ஜெபத்தை ஜெபிச்சுட்டு கிடக்காதுருங்க. வசனங்களை எல்லாம் எடுத்து வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. நான் இப்படி ஜெபிப்பேன். என்னுடைய ஆரம்ப கட்ட ஜெபங்களை நினைவு கூறுகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, இதோ நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படி சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மை ஃபர்ஸ்ட் பிரேயர் இதுதான். இல்ல இட்ஸ் மை செகண்ட் பிரேயர். மை ஃபர்ஸ்ட் பிரேயர் யாக்கோபு 1:5 வசனங்களை சொல்லி நல்லா நான் ஜெபிப்பேன். ஞானத்தில் குறைவுள்ளவன். அன்னைக்கு எனக்கு ஞானமே இல்லை, படிப்பே வராது சுத்தமா மக்கு. அன்னைக்கு இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்ச ஆண்டவர் இன்னைக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு ஜெபம் பதில் கிடைச்சிருச்சு. ஆமா, இன்னைக்கு என்கிட்ட கேட்பாங்க, என்ன படிச்சீங்க, எங்க படிச்சீங்க, என்ன புக்கு படிக்கிறீங்க? எனக்கு தெரியாது, இந்த பைபிளை மட்டும் படிக்கிறேன். ஞானத்தை கர்த்தர் தருகிறார், புத்தியை தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். மோசேயின் ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்தை நீங்க வசனத்தை வைத்து ஜெபியுங்கள். வசனத்தை படிக்கும் போது அதை என்ன செய்யுங்க? அண்டர்லைன், ஒரு பேனாவோடு கூட பைபிளை படிக்கணும். எப்போ சும்மா இதை படிச்சு விட்டு உங்களை பேசுற வசனத்தை ஒரு டைரியோடு கூட படிக்கணும், எழுதணும். ஜெபத்துல அதை வச்சுக்கணும். எப்போ பைபிளை வச்சுட்டு ஜெபிக்கணும். ஜெபிக்க முடியாதவர்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. என்னால எப்படி ஜெபிக்கணும்னே தெரியல. நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிளை படிங்க. ஒரு வசனம் உங்கள்கிட்ட பேச பாருங்க, அப்ப தொடங்கும் உங்க ஜெபம். அல்லேலூயா. அந்த வசனம் உங்களை புரட்டி எடுக்கும். அந்த வசனம் உங்களை தலைகளா மாற்றும். அந்த வசனம் உங்களை என்னவோ பண்ணும். ஆமே. அல்லேலூயா. எப்போ பைபிளை படிச்சு படிச்சு ஜெபிங்க. ஜெபிக்கும் போது பைபிள் என்னால ஜெபிக்க முடியல, பைபிளை திறந்துரும் உடனே. நீங்க எந்த பேசேஜ் வாசிக்கணும். என்னால எல்லாம் ஒரு அதிகாரம் தாண்டி நானும் வேகமா படிக்கணும், பைபிளை படிக்கணும். உண்மைச்சு ஒரு அதிகாரம் தாண்டி அப்படி நிக்குது, சில இடத்துல ஆணி அடிச்சு நிக்குது அந்த வசனம். அங்க போறேன், மறுபடியும் இந்த வசனத்தை, ஐயோ இந்த வசனம் நல்லா இருக்கு, இந்த வசனம் எனக்கு வேணுமே, அந்த வசனத்துல போராடுறேன். அந்த வசனமும் நானும் போட்டு ஏதோ பண்றோம். வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படணும்னா எப்படி ஜெபிக்கணும் சொல்ற பாரு. நீ சொன்னீராண்டவரே, என்ன அழைத்திரு சொன்னீராண்டவரே, உனக்கு கிருபை கிடைக்கணும் சொன்னீராண்டவரே, இதோ நான் ஜெபிக்கிறேன். ஜபிக்க முடியாதவங்க உடனே பைபிளை திறந்துருங்க. என்ன ஜபிக்க முடியல எழுந்து போகாதீங்க, உடனே பைபிளை திறந்து வாசிங்க. ஒரு வசனம் உன்ட்ட பேசும், உடனே அந்த வசனத்துல கையை வச்சு ஆண்டவரே இதை நான் விட மாட்டேன், போராடி ஜபிங்க. இது எனக்கு நடக்கணும், ஏன் எனக்கு நடக்கல, என்ன மாத்துங்க, என்ன உடையுங்க, என்ன நொறுக்குங்க ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்படட்டும், இத மாதிரி என்ன மாற்று ஆண்டவரே. அந்த சாட்டிஸ்ஃபைடு வர்றது வரைக்கும் அந்த வசனத்தை விட்டு போகாதுருங்க. ஏதோ வாசிச்சு முடிக்கணும், ஏதோ அங்க போயிடணும்னு அவசியம் கிடையாது. வாசிதும் சிலெல்லாம் கடகடன் பைபிளை வாசிச்சு முடிக்கணும் தான். அப்படி போக கூடாது, அப்படி நினைச்சு கூடாது. ஒரு வசனம் பேசுதா, அதுல 1 மணி நேரம் ஒரு வசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆண்டவர் ஒரு மனதை எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு எழுப்பி போங்க. அல்லேலூயா. வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். அது அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லு, அடுத்த வசனத்துல அவர் சொல்ல பாருங்க, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்றாரு? இந்த ஒரு வார்த்தை உங்க ஜெபத்துல அடிக்கடி நீங்க உபயோகப்படுத்தணும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிருக்க ஆண்டவரே. இந்த அதிகாலை ஜெபத்துக்களை நம்ம வர்றோம் இல்ல. இப்போ இதை எப்படி ஜெபிக்கணும்னா, மோசே இதை யாருக்கு பயன்படுத்துறான்னா, நீர் என்ன ஆசீர்வதிப்பீர் எனக்கு நல்லா தெரியும், என்ன பார்த்துக்கொள்ள எனக்கு. இப்ப எனக்கு நான் ஜெபிக்கல, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சுன்னா இந்த ஜனங்களை காப்பாற்றும். அல்லேலூயா.
அப்போ உங்க பிள்ளைங்க இப்ப அதிகாலை ஜெபத்துக்கு நீங்க வந்துருக்கீங்க, உங்க பிள்ளைகள் வரல இல்ல, உங்க புருஷன் வரல இல்ல, அப்ப எப்படி ஜெபிக்கலாம்னா உங்களை வச்சு, அதாவது உங்களை காட்டி, உங்களை அவருக்கு முன்னாடி காட்டி, எனக்காக இவர்களை காப்பாற்று ஆண்டவரே. அல்லேலூயா. இது நல்ல ஜெபம் இல்ல? எனக்காக ஆண்டவரே, என் பிள்ளை துன்மார்க்கம் தான், என் கொடுக்க, ஆனாலும் நான் என்ன பாரு ஆண்டவரே, நம்மள பாருன்னு சொல்றதுக்கே இல்லைன்னா கஷ்டம். ஒன்னு ஆண்டர் கேட்பாரு, என்ன ஒன்னுட்ட என்னத்தை பாக்குறது சொல்லு, அவனு நீயும் ஒண்ணுதானே, பசி இருக்கணுமே ஏதாச்சும் நம்மகிட்ட காட்டுறதுக்கு, சொல்றதுக்கு ஏதாவது இருக்கணும் வேண்டாமா? மோசேட்ட பண்டல் பண்டலா மோசே கூச்சி வச்சிருக்கிறாரு. என்ன கூச்சி வச்சிருக்கிறாரு? தியாகத்தை, அவருடைய கிருபையை. ஆண்டவர் சொல்ல, மோசே நீ என்ன கேட்டாலும் தர அப்படின்ட்டாரு. அவர் அந்த இடத்துல மோசே என்ன கேட்டார் தெரியுமா? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அது 32வது அதிகாரத்துல வரும். 32ல பாருங்க, 14 வசனம் பாருங்க. எத்தனை வசனமா? 32 32 இல்ல 32ல 14 வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், ஏன்னா அதுக்கு மேல வசத்துல கடைசி பகுதி வரை கெஞ்சி பிரார்த்தித்தான். எப்படி பிரார்த்தித்தான்? இந்த ஜெபத்தை தொடங்கும் போது என்னன்னு கேட்ட மாதிரி இருந்தா, ஆனா ஜெபத்தை முடிக்கும் போது எப்படி இருக்குது? கெஞ்சி. எத்தனை பேர் இப்படி கெஞ்சி ஜெபிக்கிறத ஜெபிப்பீங்க? ஆண்டவரே கெஞ்சி அதுக்கு 32வது வசனம் பாருங்க, என்ன சொல்றார்? இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இல்ல மோசேக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இருக்கு? என் பேர ஒண்ணு இருக்க மாட்டாரு. நம்ம யார இப்படி சொல்லுவோமா? நாம் அவர் சொல்றார், தன் ஜனங்களுக்காக எந்த மட்டும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இந்த தொடங்கும் போது என்ன விட்டு தள்ளுனாக்க சொன்னாரு. ஆனா இவர் இன்னும் குறுக்கால நின்றுகிட்டு ஜெபிச்சு பாக்குறாரு. ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் விட மாட்டேன், இந்த ஜனங்களை கொல்லுவேன் ஆண்டவர் நிக்கிறாரு. அப்ப சொல்றாரு, ஆண்டவரே மன்னிக்க மாட்டீரா? சரி, ஏன் பேர கருக்கி போட ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தாரு, இனி என்ன கொன்னு போடணும்னு சொன்னாலும் சொல்லுவான். இப்படி எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? சும்மா நம்ம மோசையை மட்டும் தெரியும், மோசை அதை செஞ்சார், செங்கடல போல. ஏன் பாத்தீங்களா? விவரிச்சு ஆழமாய் வேதத்தை படித்து பாருங்கள், ரகசியங்கள் புரிய வரும். நான் இந்த பகுதி எத்தனையோ முறை படிச்சிருக்கேன், ஆனா இப்ப புதுசா இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுத்தாரது, நான் உங்களுக்கு கற்றுத்தார், அவ்வளவுதான். இட்ஸ் மை பர்சனல் பிரேயர், இட்ஸ் மை ரெவலேஷன். அவர் லார்ட் கிவ் இன் மை பர்சனல் பிரேயர். என்னுடைய ஜெபத்துல எனக்கு கொடுக்கறதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேதத்தை வாசிங்க. நீங்க அவர் சொல்றாரு, கெஞ்சி மண்டாடி பாக்குறாரு, என் பேரை வேணாம் ஜீவஸ்தத்துல கிறுக்கி போட ஆண்டவர் 33 பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், எனக்கு விரோதமாய் பாவம் செய்வது எவனோ அவன் பேருதான் இருக்கும், உன் பேர ஏன் நாங்க இருக்க போறேன்? ஆனா மோசேக்கு இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அறிஞ்சுக்கிட்ட. இன்னைக்கு நீங்க இப்படி ஜெபிக்கணும். இப்படி ஜெபிச்சிட போறீங்க, ஆண்டவர் உடனே பேர அடுத்து நானே நினைச்சிட்டுதான் இருந்தேன். நீ பண்ற சேட்டைக்கும் அட்டகாசத்துக்கும் உன் பேர கிறுக்கி போல நானே நினைச்சுதான் இருந்தேன், இதோ கிறுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த குவாலிட்டிக்கு வந்துடணும். என்ன செஞ்சிடணும்? ஃபர்ஸ்ட் நம்ம தயாராகணும். நம்ம ஃபர்ஸ்ட் மோசையா மாறணும். மாறாம இந்த ஜெபத்தை பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. பிறகு இருந்ததும் போச்சு. மோசைக்கு கன்ஃபார்ம், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சிச்சு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைச்சது? நான் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படணுமா? கேட்கப்படணும். நம்ம ஜெபிக்கிறது கேட்கப்படும். இல்லைன்னா என்னத்துக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க? இத்தனை வருஷமா உங்க ஜெபங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, உங்களை கொஞ்சம் மாத்துங்க. உண்மை புலம்பி ஜெபிச்சு ஒண்ணு இல்லாம ஏன் போறீங்க? ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது? இன்னைக்கு உங்க ஜெபத்தை கர்த்தர் மாற்றணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஜெபம், இன்று முதல் நீ ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் என் தேவன் சொல்லணும், ஒரு வார்த்தையின்படி நான் செய்தேன். அல்லேலூயா. அதுக்கு அவனுடைய ஜெபத்தை பாருங்க. நம்ம எடுத்து வந்துருங்க. 13 வசனம் 13 அவன் உண்மை அறியணும். எதுக்கு கேட்கிறாரு? அறியணும். 2வது, உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதுல எழுதிக்குங்க. ஆமென். அவரை அறிகிறதுக்கான ஒரு ஜெபம். உங்களுடைய வழிகளை எனக்கு அறிவியும். ஆமென்.
அவரை அறிகிறதுக்கான ஒரு ஜபம். உடைய கண்களில் எனக்கு கிருபை. நான் அதிகாலையில எல்லாம் எழும்பு நான் ஒரு ஜபம் ஒண்ணு பண்ணுவேன். ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தந்திருக்க, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஊழியம் செய்ய கிருபை தாங்க, ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பா. கிருபைக்காக நான் அதிகமா ஜபிப்பேன். ஏன்னா நான் கண்டுபிடிச்ச காரியம். பவுல் சொல்லுகிறார், பைபிள்ல பயங்கரமான ஊழியத்தை செய்து முடித்த பவுல் சொல்றார், நான் அல்ல, அவருடைய கிருபையே இப்படி செய்தது. நல்ல ஆண்டவருக்கு ஏதாச்சும் நினைச்சு அவருடைய கிருபை கேளுங்க, அவருடைய கிருபை கேளுங்க. முதல்ல அவருடைய கிருபை கேட்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு கர்த்தர் உடனே சொல்ற 14 வசனம் பாருங்க. உடனே பதில். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக. இந்த வசனம் எல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்ல? என் சமூகம் உனக்கு வண்டியில எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஆனா யாருக்கு சொன்னது, எங்க சொன்னது? நம்ம வண்டி ஓட்டுறதும், அது வண்டி ஓட்டுறதுக்குள்ள வசனம் இல்ல, கானானுக்கு போறதுக்கு வாழ்க்கைக்குள்ள வசனம், வண்டிக்குள்ள வசனம் இல்ல. இன்னைக்கு சில வசனத்தை பிரிச்சு வச்சுட்டோம். கோணலானவைகளை செவையாக்க வேண்டாரு. அப்படின்னா என்ன? விழுப்புரம் போற ரோட்டு கோணம் இருந்தா அதை நேராக, திருவண்ணாமலை ரோட்டு நேரே இருக்குதுல்ல, அப்ப அது கர்த்தருடைய வழியா? இந்த கள்ளக்குறிச்சி போற ரோட்டு ரொம்ப மோசம் இருக்கு கோணம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த வசனம் வண்டிக்கு, ஒரு வசனத்தை வண்டிக்கு போட்டுறது, சில வசனத்தை சோத்துக்கே ஆக்கிடுறது. இன்று முதல் நான் ஆசிரியப்பேன், நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, அங்கதான் இருக்கும். அது சிவத்துக்குள்ள வசனம் பிரிச்சிடுறது. எனக்குள்ளது ஒண்ணும் கிடையாது. பாஸ்டர் நீ மனம் திரும்பு, உன்னை பக்கத்துல இருக்க பார்த்து, புருஷனை பார்த்து, உனக்கு தான் இந்த வசனம். நாம எனக்கு இல்ல, எனக்கு என்ன வசனம்? ஆசீர்வாதம். நீ தலைய வாலாகாமல், அது மட்டும் எனக்கு, எனக்கு எல்லா வசனமும் எனக்கு. ஆமே. மனம் திரும்பினாலும் எனக்கு. வாகனத்துக்கு வசனம், வாகனத்துக்கு அவசியம் இல்லை, வாகனத்துல உள்ள இருக்க உனக்கு தான் அவசியம். நீ ஒழுங்கா இருந்தா வாகனம் ஒழுங்கா ஓடும். வாகனத்துல வசனத்தை எழுதிட்டு கொள்ளை அடிக்க போறானுங்களா? போம்ப சரியா இருக்குமா? ஆண்டவரே கோணலானவைகளை செவ்வையாக்கும், என் சமூகம் உனக்கும் நான் போட்டோன்னு அந்த வண்டி எடுத்துட்டு எங்க போறானுங்களா? திருடுறதுக்கு, கொலை பண்றதுக்கும். ஆண்டவர் சமூகம் போகுமா? என்னது? ஒருத்தன் ஜோம் பண்றான், ஆண்டவரே போட்டெல்லாம் நல்லா திறக்கணும், நான் மாட்டாம வீட்டுக்கு வந்துடணும். இந்த ஜபம் கேட்கப்படுமா? மோசே எதுக்காக ஜபிக்கிறார்? நம்முடைய ஜபங்களில் சுயநலங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் பிள்ளை மொத்த பிள்ளைய விட நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும் ஆண்டவரே, இந்த ஜபத்தாண்ட கேட்பாரா? என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு ஜபம் பண்ற தப்பு இல்லை. ஏன் அந்த பிள்ளைய மென்ஷன் பண்றீங்க? என் சொந்தக்காரங்களை எல்லாரையும் பார்க்கலும் என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த ஜபங்கள் கேட்கப்படாது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்ன சொல்ல. அது மட்டும் இல்ல, உடனே மோசே பிடிச்சுக்கிட்டாரு. மோசையுடைய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன வாயிலிருந்து சொல்றாரோ அதை நான் பிடிச்சுப்பாரு. ஆமே, நல்லேலூயா. விடவே மாட்டேன். அடுத்த வசனத்துல பிடிச்சுக்கிட்டாரு. அப்பொழுது அவரை நோக்கி சோமையான ஒரு பிரேயர், அசைய மாட்டாண்டவரே. எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கீங்க? இந்த இடத்துல இருந்து எழும்ப மாட்டேன், செத்தாலும் எனக்கு இதை செஞ்சாதான் எழும்புவேன். இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாம் பிரேயர்ல உட்காந்தா எப்படா அந்த 1 மணி வரும், நான் எழும்பி போலான்னு தான். ஆனா மோசே சொல்ல, இதான் நமக்கும் அவருக்குள்ள ஜெப உத்தேசம். நானே இதில் யோசிப்பேன், ஆண்டவரே நேத்தே நைட்டு இங்க ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு திடீர்னு தோணுச்சு மெத்தைய மேல போய் ஜெபம் பண்ணணும். ஒரு 11:30 மெத்தைய மேல போனேன். அங்க வானத்தை பார்த்து ஜெபிச்சுட்டு அடுத்து ஒரு மனசு சொல்லுது, அதிகாலை ஜெபம் இருக்குது, போய் பாடு அப்படின்னு. உடனே இன்னொரு மனசு சொல்லுது, மோசே மட்டும் எழும்பி போவே, அவருக்கு மட்டும் எப்படிதான் முடிஞ்சிச்சோ, எனக்கு எழும்பி போன்னு சொல்லுது. அதிகாலை ஜெபம் இருக்குன்னு சொல்லுது. மோசே சொல்றாரு, இந்த இடத்த விட்டு நாங்க அசைய மாட்டோம். நீர் சொன்னதெல்லாம் இல்ல, இப்போதானே உங்களுடைய சமூகம் என்னோடு கூட வராவிட்டா நான் என்ன செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் ஜபிக்கணும். ஆண்டவரே என் புருஷனை ரட்சிக்காவிட்டா நான் இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், இந்த பாஸ்டிங்கை நடத்த மாட்டேன் 3 நாள்ல 30 நாள். அவ்வளவுதான். நான் வார்த்தைக்காவது சொல்லுங்களா? இல்லையா, வார்த்தைக்காவது சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்ய போறேன். ஆமே. பல இரவுகள்ல நானும் சொல்லுவேன், இன்னைக்கு நான் தூங்க போறது இல்லை, ஆனா தூங்கிட்டு ஒரு விஷயம். அங்கேயே கடந்து சில பெட்டுல படுக்காதீங்க, சில நாள் நல்ல ஏசி எல்லாம் போட்டுக்கிட்ட மத்தியில சில நாள் கொசு கட்டிக்கு வாங்க வெளியில. ஆண்டவர் என்னை தூங்க ஒரு நாள் அதுல கிடைங்களா, தரையிலே ஒரு நாள் கடை. நான் நிறைய நாட்கள்
என் பைபிள் காலேஜ் டேஸ்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு ஒரு மெத்தை கட்டில் எல்லாம் உண்டு, ஆனா அதுல படுத்ததே இல்லை. பார்த்தா கீழே கிடப்பேன். நிறைய நாட்கள் முழங்காலிலே தூங்கி இருக்கிறேன். காலையில எழும்பி நடக்கவே முடியாது. எழும்பி ஒரு அரை மணி நேரம் முட்டி சரியா வருது. என் தேவன் அதெல்லாம் கணக்குல வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? என் புஸ்தகத்திலே இத்தனை நாட்கள் இவன் தூங்கவில்லை என்று எழுதியிருக்கிறார். உங்கள் புஸ்தகத்தில் கதை என்ன? இத்தனை நாட்கள் நான் தட்டி எழுப்பியும் எழும்பாமல் தூங்கினாள். இப்படி எல்லாம் மோசே எப்படிப்பட்டவன் தெரியுமா? அசைய மாட்டான். 40-400 நாள் இங்க உட்காந்துருப்பேன், எனக்கு செய்யும். ஆண்டவர் சொல்ல, தயவு செஞ்சு செஞ்சிடறேன்ப்பா, போயிருப்பா, கீழே போப்பா, தயவு செஞ்சு. மோசே எப்படிப்பட்டவன்? ஒரு வைராக்கியம் உடையவன், ஜெபத்தில் வைராக்கியம் உடையவன் மோசே. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? அது மட்டுமா சொல்றாரு பாருங்களா. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். யாருக்கு வேண்டி ஜபிக்கிறாரு? இந்த விக்கிரகத்தை செஞ்சு கொல்ல போறேன், அழிக்க போறேன் கத்த நிக்கிறாரு. இப்போ எனக்கு இருப்ப கிடைச்சான்னு கேட்டு ஜனங்களையும் பிடிச்சு உள்ள போச்சுட்டாரு. சிலர் பாத்தீங்களா, இந்த ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது ஒரு சம்பவம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா வரும், கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் அப்படி, நம்ம பாவம் விளையாடு கொடுப்போம். கொஞ்ச நேரம் நம்மளை நெருக்கி பிள்ளைகளை உட்கார வச்சிரும், புருஷனை உட்கார வச்சிரும், லாஸ்ட் நம்மளை கிளத்துக்குது. மோச இதே கணக்கு தான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போனாரு? ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு 2 முறை சொன்னாரு, எனக்கு கிருபை கிடைச்சுன்னா செய்யும் ஆண்டவரே. இப்போ ஜனங்களை உள்ள பூத்திட்டாரு. ஆண்டவரே எனக்கும் அவர் இவன் சமூகம் போகணும்னு கொஞ்சம் மனசு இறங்கி வந்தோன்னா, உங்க ஜெபத்துல உங்க சொந்தக்காரங்களையும் யார் எல்லாத்தையும் புகுத்திக்கணும். அல்லேலூயா. புத்தணுமா இல்லையா? பிள்ளைகளையும் அடிக்கடி சொல்லிக்கணும், துன்மார்க்கமானவனையும் சொல்லிக்கிடணும். ஆண்டவரே எனக்கு என் புருஷனுக்கு கிருபை தாங்க, எனக்கு என் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க, எனக்கு அந்த சொந்த எனக்கு திருக்கோயிலுக்கு கிருபை தாங்க. நான் நேற்று நைட்டு ஒண்ணு இதை படிச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதை படிச்ச ஒரு தூக்கமே வரல. ஆண்டவரே எனக்கு என் மேல கிருபையா இருக்கிறீங்களா ஆண்டவரே? நான் ஜெபிக்கிறேன் இல்லையா, நான் ஊழியம் செய்யறேன் இல்லையா, என் மேல கிருபையா இருந்தா இந்த திருக்கோயில் ஜனங்களை ரட்சி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த திருக்கோயில் ஜனங்கள் ஆராதனை தான், பாவம் தான் ஆண்டவரே, பாவமான ஜனங்கள் தான். இவர்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்களை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என் ஜெபம். மோசே எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க வரேன். 34வது அதிகாரத்திலையும் அவருடைய ஜெபம் முடியல. 9வது வசனம், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்த. எப்பா பாரு மோசே தன்னுடைய நீதினால போய் நிக்கல. எதனால நிக்கிறார் சொல்லுங்க? நீதினால் நிக்கல, கிருபை. என்னதுனால? கிருபை. ஃபர்ஸ்ட் ஒண்ணா நான் காமிச்சேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் யாரை காட்டினாரு? ஃபர்ஸ்ட் அன்ற என் பேரை கிறுக்கி போடுனாரு, எனக்கு கிருபை கேட்டாரு. லாஸ்ட் ஜனங்களை பிடிச்சி எனக்கும் என் ஜனங்களுக்கும் கிருபை தாரும். இதனால தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? தேவனே மனசு மோசே ஜெபத்தை பார்த்து நம்ம எங்க சொன்ன 17ஆம் வசனத்துல என்ன சொல்லுங்க, என்ன நடுப்பகுதியில பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ சொன்ன வார்த்தைகளை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல. அவன் 34 வசனம் 34 அதிகாரம் 9வது வசனத்துல மோசே மறுபடியும் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்க பாரு. 8வது வசனம் பாருங்க. மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, பவர்ஃபுல் பிரேயர். சில வேளையில முழங்கால நிக்கணும், சில வேளையில கைகளா விரிச்சு நிக்கணும், சில வேளையில விழுந்துடணும் கர்த்தருடைய சமூகத்துல, பணிந்து குனிந்து விழுந்துடணும். எப்போ ஒரே மாதிரி ஜெபிக்க முடியாது. தேவனை புரிந்து கொண்டு ஜெபி. மோசே நல்லா அறிஞ்சிருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு முன்ன நின்று பேசுற ஒருக்க சொல்றாரு, அப்படி கேளு. இப்போ விழுந்துறாரு. என்ன சொல்? ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஆண்டவரே இந்த திருக்கோயிலூர்ல கர்த்தர் எழுந்தருளும் ஆண்டவர், என் தேசத்துல எழுந்தருளும் ஆண்டவர். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் எழுந்தருளும் தகப்பரே, இந்த ஜனங்களை திருப்பும். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் வணங்கா காலத்துல ஒத்துக்கொள்ளுறேன். நாங்க இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? வணங்க. ஆமாப்பா, இந்த திருக்கோயில் வணங்கா காலத்துல ஜனங்கள் தான். இந்த ஜனங்கள் உண்மை அறியாதவள் விக்கிரக ஆராதனை. ஆனாலும் என் ஜெபத்தை கேளும். உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததான என் ஜெபத்தை கேளும். நீரோ சொல்றாரு பாருங்க, நீரோ அக்கிரமங்களையும் எங்கள் பாவங்களையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும்.
அப்படி இப்படி சாகடிப்பேன்னு சொன்ன ஜனங்களை மோசே ஜெபிச்சு ஜெபிச்சு தேவன் இப்ப என்ன சொன்னார் தெரியுமா? இதை மட்டும் சொல்லி முடிக்க 10 வசனம் பாருங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். வந்துட்டார் ஏசப்பா, மன இறங்கிட்டார். உடன்படிக்கை அது என்ன தெரியுமா? பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்து. கரங்களை தட்டி ஏசப்பா வர்றேன். இந்த 2-3 அதிகாரத்துல பாத்தீங்களா எப்படி இருந்த ஆண்டவரை எப்படி மாத்திட்டான் அந்த மோசே. இப்போ நான் சாகடிப்பேன்னு சொன்ன ஆண்டவரை ஜெபிச்சு ஜெபிச்சு நம்முடைய ஜெபத்துடைய வல்லமை பாத்தீங்களா? நாம் ஜெபிச்சா இந்த திருக்கோயில் மாறும். அல்லேலூயா. இந்த மாதிரி ஜெபிச்சோம்னா இந்த தேசத்தை கர்த்தர் சொல்லுவார், எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாத அற்புத உன் ஜனங்களுக்கு. உனக்கு முன்பாக சொல்லல, நீ ஜெபிச்சபடியே நீ சொன்னபடியே உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கற்றுக்கொண்டீங்க ஒரு ஜெபத்தை? இன்னைக்கு எழுதின இந்த காரியத்தை வச்சு ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்துல ஏவர காரியங்களை வச்சு ஜெபிங்க. கர்த்தர் எந்த ஜனத்திடத்திலும் செய்யாத ஒரு அற்புதத்தை உங்கள் இடத்துல செய்வார். அல்லேலூயா. செய்வே. அடுத்து மட்டும் இல்ல, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த வசனம் எதிர் விளைவு தெரியுமா? மோசேயின் ஜெபத்தின் விளைவு தான் 34:10 பயங்கரமா இருக்கும். எந்த ஜனத்திரத்திலும் செய்யாத காரியத்தை. இதுக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனம் அல்ல, மோசே. இதுக்கு காரணம் நம்ம தான். என்னை நம்மளை வச்சு கர்த்தர் சொல்லணும், எந்த ஜனத்திலும் எல்லாரும் முழங்கால் படிட்டு அந்த பரலோக தகப்பனை நோக்கி பாரு. சொல்லுங்க, ஆண்டவரே இறங்கும், ஆண்டவர் இறங்கும் தகப்பன். இப்படி ஒரு ஜெபத்தை பண்ண எனக்கு கற்றுத்தாரு. மோசேயின் ஜெபம், அந்த ஜெபத்துல இருந்து ஆமென் 34:10 சொன்னார், எந்த ஜனத்திலும் செய்யாத ஒரு காரியத்தை உன்னிடத்துல செய்யும். அது காரணம் என்ன? மோசேயினுடைய ஜெபம். எப்படி எல்லாம் ஜெபிக்க முடியுமோ அப்படி எல்லாம் ஜெபம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்த, எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இந்த திருக்கோயில் ஒரு ஜனங்களை தாரும். இந்த வணங்க ஆக்களத்துள்ள ஜனங்கள் தான் ஆண்டவரே. பாவம் செய்த அக்கிரமம் செய்த விக்கிரகாரம் நிறைந்த ஜனம் மன்னி ஆண்டவர். எல்லாரும் கெஞ்சி மந்தாடுங்க பார்க்கலாம். ஒரு ஆண்டவரே, நாங்க மோசே இந்த அதிகாலை 18ஆம் நாள் வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஜனத்தின் மேல எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, கெஞ்சி மந்தாடி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த ஜனத்தின் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே. இந்த ஜனத்தின் மேல கர்த்தர் இரக்கமா இருங்க ஆண்டவரே. இந்த ஜனத்தின் மேல கர்த்தர் இரக்கமா இருங்க ஆண்டவரே. கெஞ்சி மந்தாடி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜனத்தின் மேல கர்த்தர் இரக்கமா இரு ஆண்டவரே. இந்த திருக்கோயிலூரை உம்முடைய சொந்த ஜனமா ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் சொல்லுங்க, இந்த திருக்கோயிலூர் ஜனத்தை 6 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்களே, இந்த ஜனங்களை சொந்த ஜனமா ஏற்றுக்கொள்ளும். ஜெபிங்க ஜெபிங்க. நீங்க இருக்கிற பட்டணத்துக்காக ஜெபிங்க. இந்த ஜனங்களை உம்முடைய சொந்த ஜனமா ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய சொந்த ஜனமா ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. உம்முடைய சொந்த ஜனமா ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால், சொல்லுங்க, உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சதானால் அவர்கள் மேலே இரக்கமாயிரு தகப்பனு. ஜெபத்தை கேளும் கர்த்தர். இப்படிப்பட்ட ஜெபத்தை இப்போ இல்ல, நீ வீட்டுல போய் பண்ணணும். இன்னைக்கு முழுவதும் பண்ணணும். இன்னைக்கு முழுவதும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஒன்றாக செல்லட்டும். ஜெபிக்கணும். கிருபை கிடைத்ததானால் உண்மை அறிகிற அறிவை தாரும்னு ஜெபிக்கணும். கிருபை கிடைத்ததானால் இந்த ஜனத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜெபிக்கணும். இந்த ஜனத்தை ரட்சியும் ஜெபிக்கணும். உங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஜெபத்தை, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறபடியா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாரு. நன்றி ஆண்டவரே. இந்த விதமாய் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் பதில் உண்டு. இந்த விதமாய் ஜெபிச்சா பெரிய மாற்றம் தேசத்துல வரும். கர்த்தர் எழுப்புதலை தருவார். நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை